ஒயர்லெஸ் ரவுட்டருக்குள்ளார என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து ஸோ ஒரு ஒயர்லெஸ் ரவுட்டருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக யூ வில் ஹாவ் த கம்ப்ளீட் போர்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் த மதர் போர்டு. இந்த பார்ட் இருக்குங்களா, இந்த பார்ட், திஸ் பார்ட் இஸ் த மதர் போர்டு. ஓகே, மதர் போர்டு இருக்குது. மதர் போர்டுக்குள்ளே என்னென்ன அட்டாச் ஆகிருக்கும், சிபியூ இருக்கும், அப்புறம் ரேம் இருக்கும். சிபியூ ரேம் எப்படி கம்யூனிகேஷன், யூ வில் ஹேவ் அட்ரஸ் பஸ் அண்ட் சிபியூ வந்து எந்த அட்ரஸ் இருக்கிற டேட்டா வேணுமோ அந்த அட்ரஸை அட்ரஸ் பஸ்ஸில் போடும். ரேம் என்ன பண்ணுன்னா அந்த அட்ரஸ் இருக்கிற டேட்டாவை தூக்கி டேட்டா பஸ்ஸில் போடும். டேட்டா சிபிக்கு வந்துடும். இப்போ சப்போஸ் டேட்டாவை ரீட் பண்ணால் இப்படி, ஓகே, தனியாக இன்னொரு லைன் போகுதுன்னு வச்சுங்க, இது வந்து செட் பிட் மாதிரி. இது 0வாக இருந்தால் செட் பண்ண வேணாம்னு அர்த்தம். அப்படின்னா டேட்டாவை போட்டிங்கன்னா உனக்கு டேட்டா ரேம் இதில் போடும். ஓகே, சப்போஸ் இந்த செட் பிட் 1ஆக இருக்குன்னா நீ அட்ரஸ் பஸ்ஸில் அட்ரஸை போட்டு சிபியூ டேட்டாவையும் டேட்டா பஸ்ஸில் போடும். இது செட்டு 1 ஆகுன்னா ரேம் என்ன பண்ணுன்னா அந்த அட்ரஸில் போய் இந்த டேட்டா பஸ்ஸுக்கு டேட்டாவை போய் ரேமில் போட்டுடும். ஓகே, இப்படி தான் கம்யூனிகேஷன் பிட்வீன் சிபியூ அண்ட் ரேம் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ சிபியூ இருக்கும், ரேம் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுட்டரோட இல்லை ரவுட்டர்ன்றது நத்திங் பட் அ கம்ப்யூட்டர், ரைட்? என்ன அதில் வந்து இருக்கிற மெமரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த ரவுட்டர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்டர்ஃபேஸ் இருக்கும். சில ரவுட்டர்ஸில் யூ கேன் ஹேவ் அ யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ். நம்ம லேப்டாப்லாம் யூஎஸ்பி இன்டர்ஃபேஸ் இருக்குது. இது மூலிமா யூ கேன் அட்டாச் சம் பெரிஃபரல் டிவைசஸ். யூஎஸ்பியோட என்னென்ன அட்டாச் பண்ணலாம், ஒரு பென்ட்ரைவ் அட்டாச் பண்ணலாம், மவுஸ் அட்டாச் பண்ணலாம், கீபோர்டு அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி பிசிஐ இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ யூனிவர்சல் சிங்க்ரனஸ் பஸ் பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்கனெக்ட். ஸோ பெரிஃபரல் காம்பனன்ட் இன்டர்கனெக்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு அட்டாச் பண்ணலாம், ஒரு WLAN சிப்பு WLAN கார்டு அட்டாச் பண்ணலாம், ரைட்? அப்புறம் SDI1 இன்னொரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதில் வேறு ஏதாவது டிவைசஸ் அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுதான் பேசிக்காக திஸ் இஸ் ஹவ் கம்ப்யூட்டர் லுக்ஸ் லைக். ஓகே, ரவுட்டரும் இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த WLAN கார்டு அட்டாச் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த WLAN கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகிருக்கும் ரவுட்டரில். இப்போ இந்த WLAN கார்டு இட்ஸ் அ ஹார்ட்வேர் தட் ரிசீவ்ஸ் த சிக்னல்ஸ். நம்ம வைஃபைல ஒயர்லெஸ் அனுப்புகிறோம்ல சிக்னல்ஸை, அந்த சிக்னல்ஸை இந்த WLAN கார்டு வந்து ரிசீவ் பண்ணுது. இந்த WLAN கார்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் அ சிபியூ, யூ வில் ஹேவ் அ ரேம். ஓகே, இந்த சிக்னல்ஸ் வந்த உடனே அந்த ஹார்ட்வேர் என்ன பண்ணுன்னா அந்த பேசிக்காக அந்த ஹார்ட்வேர் அட்ரஸை பார்த்து நமக்கான பேக்கெட்டா அப்படின்னு பார்த்து அந்த பேக்கெட்டை சாஃப்ட்வேர் கொடுக்கும். முதல்ல இந்த WLAN சிப் இருக்குல்ல, அதில் ரன் ஆகிற சாஃப்ட்வேருக்கு பேர் தான் ஃபர்ம்வேர். ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ WLAN சிப் என்ன பண்ணும் அப்படின்னா வாட் இட் டஸ் இஸ் பேசிக்கலி இப்போ பேக்கெட் வந்து நமக்கு ஃபர்மருக்கு வந்துச்சு. ஃபர்மர் என்ன பண்ணும், அந்த சாஃப்ட்வேர் அந்த பேக்கெட்டை ப்ராசஸ் பண்ணும். என்னென்ன பண்ணணுமோ அந்த பேக்கெட்லேருந்து டேட்டா எடுத்து டேட்டாவை பார்க்கும், என்ன பண்ணும். இப்போ என்ன பண்ணும் பேக்கெட்டை நம்ம பேசிக்காக இப்போ ரவுட்டருக்கு ஒரு பேக்கெட் வருது அப்படின்னா எந்த சிஸ்டத்துக்கு பேக்கெட் வந்தாலும் அது என்ன பண்ணுன்னா அந்த பேக்கெட் நம்மள்தா. ஸோ ஹார்ட்வேர் அட்ரஸ் நம்ம அட்ரஸ் போட்டு வந்திருக்கிறதுனால தான் நமக்கு வந்துருக்குது. ஸோ ஹார்ட்வேர் அட்ரஸ் நம்ம அட்ரஸ் தான், ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அட்ரஸான்னு பார்க்கணும். அப்போ முதல்ல சாஃப்ட்வேருக்கு அந்த பேக்கெட்டை கொடுக்கணும், ஓஎஸ்க்கு அந்த பேக்கெட்டை கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுன்னா இந்த WLAN சிப்பு அந்த பேக்கெட்டை வாங்கி அந்த பேக்கெட்டை வந்து டைரெக்டாக என்ன பண்ணுன்னா அந்த பேக்கெட்டை டைரெக்டாக அந்த ரேமில் போய் போடும். ஸோ ஒரு பெரிஃபரல் வந்து டைரெக்டாக ரேம் அக்சஸ் பண்ண முடியும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா DMA அப்படின்னு சொல்லுவோம், டைரக்ட் மெமரி ஆக்சஸ். ஓகே, இதுக்கு என்ன பண்ணுவோம்னா பேசிக்காக யூ வில் ஹேவ் அ DMA கண்ட்ரோலர். ஓகே, ஓகே, ஸோ இந்த கார்டு என்ன பண்ணணும்னா இப்போ பேக்கெட் வருதுன்னா பேக்கெட்டை இந்த ரேமில் போடணும். ஓகே, ஏன்னா இந்த ரவுட்டரில் இருக்கிற CPU இருக்கிற ரன் ஆகிற சாஃப்ட்வேர் தான் அதை ப்ராசஸ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணும், டைரெக்டாக போய் ரேமில் போடும். அதுதான் DMA, டைரக்ட் மெமரி ஆக்சஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு DMA கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ DMA கண்ட்ரோலர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா DMA இஸ் டைரக்ட் மெமரி ஆக்சஸ். அது வந்து ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட். ஓகே, இது CPU மாதிரி ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட். அது என்ன பண்ணுன்னா பெரிஃபரல்ஸை வந்து டைரெக்டாக மெமரியை அக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுது.
பெரிஃபரல்னா என்ன? இப்போ நீ ஒய்ஃபை கார்டு அட்டாச் பண்ணியிருக்கல, அது ஒரு பெரிஃபரல். அந்த பெரிஃபரல் டைரெக்டாக மெமரியில் போய் டேட்டா ரைட் பண்ணுறதுக்கோ ரீட் பண்ணுறதுக்கோ அலோவ் பண்ணுறது தான், அலோவ் பண்ணுற ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட் தான் டிஎம்ஏ கண்ட்ரோலர். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஆக்சுவலாக உங்கள் சிபியூ தான் வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர் ப்ரோக்ராம் பண்ணும். டிஎம்ஏ கண்ட்ரோலர் என்ன சொன்னால், இதுதான் சோர்ஸ் அட்ரஸ், இந்த அட்ரஸ்லேருந்து நீ இந்த பார்ட் ஆஃப் த அட்ரஸை மட்டும் நீ அக்சஸ் பண்ணிக்கலாம், இந்த அட்ரஸ்லேருந்து இந்த அட்ரஸ் வரைக்கும் அக்சஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணிவிடும். டிஎம்ஏ கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர் வந்து அக்சஸ் பண்ணணும். எதை அக்சஸ் பண்ணணும்? மெமரியை அக்சஸ் பண்ணணும். அதுக்கு பேசிக்காக அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ்ஸோடைய கண்ட்ரோல் டிஎம்ஏ கண்ட்ரோலுக்கு வேணும். எப்படி டேட்டா போடுவேன்? எந்த அட்ரஸில் டேட்டா போடணுமோ அதில் அட்ரஸ் பஸ்ஸில் போடணும், டேட்டா உனக்கு டேட்டா பஸ்ஸில் வரும். ஸோ அட்ரஸ் பஸ்ஸும் டேட்டா பஸ்ஸோடைய கண்ட்ரோல் வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலுக்கு வரணும். அப்போ டிஎம்ஏ கண்ட்ரோலர் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, சிபிக்கு ஒரு இன்டரப்ட் கொடுக்கும், எனக்கு அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் கொடு அப்படின்ட்டு. சிபி என்ன பண்ணும், ஓகேடா இந்த டைமுக்கு நீ கொடுத்துரு, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சிபி வந்து கொடுத்துரும். சிபி அந்த சமயத்தில் அந்த இது பஸ்ஸை யூஸ் பண்ணாது. டிஎம்ஏ கண்ட்ரோலர் பஸ்ஸை யூஸ் பண்ணும். பஸ்ஸை யூஸ் பண்ணி டிஎம்ஏ கண்ட்ரோலர் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய இன்புட் அவுட்புட் டிவைஸ் இருக்குல்ல, டபுள் லைன் சிப்பு, அங்கே தானே பேக்கெட் வந்துருக்குது, அங்கே இருந்து பேக்கெட்டை எடுத்து அப்படியே மெமரிக்கு காப்பி பண்ணி கொடுத்துரும். ஸோ இது அட்வான்டேஜ் என்னென்னா, டிஎம்ஏ கண்ட்ரோலர் அட்வான்டேஜ் என்னென்னா, சிபியோட பாரத்தை குறைக்கிறல்ல. இல்லைனா சிபியூ தானே டேட்டாவை எடுத்து இந்த டேட்டா போடணும். டிஎம்ஏ என்ற கண்ட்ரோலர்ன்றது செப்பரேட் ஹார்ட்வேர் காம்பனன்ட். இட் இஸ் அவே ஃப்ரம் த சிபியூ. இது வந்து யூ ட்ரீட் இட் லைக் திஸ். அதாவது என்னதுன்னா, டிஎம்ஏ கண்ட்ரோலர் it will be something like this. It is a separate hardware component which has access to the address bus and the data bus. இதுதான் டிஎம்ஏ கண்ட்ரோலர். ஸோ இந்த பெரிஃபரல் காம்பனன்ட் டிஎம்ஏ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி டேட்டாவை டைரெக்டாக ரேமில் போட்டுடலாம். ஸோ சிபியூ சைக்கிள்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. சிபியூ பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கிளாக் ஃபீட் பண்ணுவோம், ஒரு கிளாக் மாதிரி. ஓகே, இந்த கிளாக் ஏதாவது வரும்போது அப்பு டவுன் ஆகும்போது அது வேலை பண்ணும். ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணதில்ல, சிபி என்ன பண்ணுது, ப்ராசஸ் பண்ணதில்ல, இந்த கிளாக்கை பேஸ் பண்ணி தான் ஒரு அப்பு வரும்போது அது ஒரு வேலை பண்ணும். ஒரு ஆட் பண்ணுன்னா ஒரு அப்பு வரணும். ஓகே, இப்போ இந்த சிபியூ, இப்போ உங்களுடைய சிஸ்டமுடைய ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2.4 GHz சொல்கிறான்ல, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சின்றது ஒரு செகண்டுக்கு எத்தனை வாட்டி அப் டவுன் வருதுன்றது தான். அப்போ ஒரு செகண்டுக்கு 2.4 கிக் அப் டவுன் வந்துருக்குது. ஒரு செகண்டில் அத்தனை அப் டவுன் வருது. அவ்வளோ ஃப்ரீக்வன்சியாக ஒரு சிக்னல் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த சிபி எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு அப்பு வந்து அது ஒரு ஆப்ரேஷன் பண்ணும். அப்போ இது எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வருது, ஒரு செகண்டுக்கு 2.4 கிக்கு. அப்போ அத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ணலாம் சிபியூனால. அதனால தான் இது ஃப்ரீக்வன்சி இஸ் ரிலேட்டட் டு ஸ்பீட். ஓகே, ஸோ இப்போ டிஎம்ஏ கண்ட்ரோலர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவை தூக்கி டைரெக்டாக ரேமில் போட்டுருவோம். ஓகே, ரேமில் போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இந்த சிபியூவில் என்ன ரன் ஆகிட்டு இருக்குது, ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, விச் இஸ் வாட், லைனக்ஸ் ஓஎஸ். இந்த லைனக்ஸ் ஓஎஸ் என்ன பண்ணுன்னா, உனக்கு இந்த இதிலிருந்து டேட்டாவை எடுத்து டேட்டாவை படிக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுன்னா, உன் பேக்கெட்டு உன் லேயரில் போகும். இப்போ என்ன வந்து, இதுதான் டேட்டா லிங்க் லேயர். டேட்டா லிங்க் லேயரில் இதெல்லாம் செக் பண்ணி நீ என்ன பண்ணிட்ட, உன்னுடைய ஓஎஸ் கொடுத்துட்ட. அப்புறம் நெட்வொர்க் லேயருக்கு வரும். நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணும், அந்த பேக்கெட்டை பார்த்து ஐபி அட்ரஸை பார்த்து அந்த ஐபி அட்ரஸ் நமக்கானதா அப்படின்னு பார்க்கும். அந்த ஐபி அட்ரஸ் என்ன இருக்கும், இங்கே வர ஐபி அட்ரஸ் நீ அமேசான் சர்வரில் ப்ரௌஸ் பண்ணியிருப்ப, ஐபி அட்ரஸ் நமக்கானது கிடையாது அப்படின்னு பார்த்து அது என்ன பண்ணும், ரவுட்டிங் டேபிளை பார்க்கும். பிஸ்னஸ் ஐபி பார்த்து பேக்கெட் எங்கே அனுப்பலாம் அப்படின்ட்டு. அதில் ரவுட்டிங் டேபிள் என்ன இருக்கும், எந்த கேட்வேக்கு அனுப்பணும்னு இருக்கும். அப்போ பேக்கெட் என்ன பண்ணும், அந்த கேட்வேக்கு அனுப்பணும். அந்த கேட்வே எந்த இன்டர்ஃபேஸோட அட்டாச் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுட்டரில் வேறு என்ன இருக்கும், ஈத்தர்நெட் ஸ்லாட்ஸ் இருக்கும்ல. அப்போ இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக வெளியே போகணுன்னு இருக்கும். அப்போ அந்த பேக்கெட்டை இந்த இன்டர்ஃபேஸ் வழியாக வெளியே அனுப்பிச்சிடும். திஸ் இஸ் ஹவு த திங்ஸ் ஒர்க்ஸ். ரவுட்டர் வந்து குள்ளார இப்படி தான் இருக்கும். ஓகே,
ஓகே. இப்போ வந்து பாக்கெட் வந்து டிசைட் ஆயிடுச்சு. இந்த ஈத்தர்நெட் இங்க வந்து ஒரு ஈத்தர்நெட் இன்டர்ஃபேஸ்க்கு அது வழியா வெளிய போணும் அப்படின்னா, ரவுட்டிங் டேபிள்லேருந்து இந்த இன்டர்ஃபேஸ் வழியா வெளிய போணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப பாக்கெட்ட வந்து நம்ம இந்த ஹார்ட்வேர் குடுக்கணும். இது என்னது? இது ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. நெக்கு. இது வழியா வெளிய போணும். அப்ப பாக்கெட் இந்த ஹார்ட்வேருக்கு போணும். அப்ப இந்த ஓஎஸ் என்ன பண்ணும்னா, ஒரு ஹார்ட்வேருக்கும் ஒரு டிவைஸ் டிரைவர் ரன் ஆயிட்டு இருக்கும். அது சாஃப்ட்வேர்ல இருக்கும். பார்ட் ஆஃப் ஓஎஸ். ஸோ பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து உன்னுடைய சாஃப்ட்வேர்ல டிவைஸ் டிரைவருக்கு போணும். டிவைஸ் டிரைவர்னா, டிவைஸ் டிரைவருக்கு தான் தெரியும் தட்ஸ் a சாஃப்ட்வேர் how to communicate with the device. ஆமா, இந்த இந்த இன்டர்ஃபேஸ் ஒரு டிவைஸ் தானே. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இஸ் ஆல்சோ a device. கரெக்ட். ஸோ அந்த டிவைஸோட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்றது இந்த டிவைஸ் டிரைவருக்கு தான் தெரியும். எல்லா டிவைஸ்க்கும் டிவைஸ் டிரைவர் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பாக்கெட்டை அந்த டிவைஸ் அந்த இன்டர்ஃபேஸ் அந்த டிவைஸ் டிவைஸ் டிரைவர் கொடுத்துருவோம். இந்த டிவைஸ் டிரைவர் என்ன பண்ணணும்னா, இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கூட டேட்டாவை அந்த ஹார்ட்வேர் அனுப்பணும் டேட்டாவை இந்த ஹார்ட்வேர் டேட்டாவை இது வந்து மெமரி மேப்டாக இருக்கும். அதாவது ஒரு பர்டிகுலர் மெமரியில் போய் நீ டேட்டாவை போட்ட அப்படின்னா அந்த டேட்டா அப்படியே உனக்கு டிஎம்ஐ கண்ட்ரோலில் கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து டேட்டா இந்த ஹார்ட்வேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். டிஎம்ஐ கண்ட்ரோலில் தானே டேட்டா இங்கேருந்து ரீட் பண்ணி ரைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ இதுதான் மெமரி மேப்டு ஐஓ. அப்படின்னா ஒரு டிவைஸ்க்கு நீ டேட்டா அனுப்பணும் அப்படின்னா உன் வேலை என்ன, அதுக்கு ஒரு மெமரி மேப்டு அட்ரஸ் இருக்கும். அங்கே போய் உன் டேட்டா போட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டேட்டா மெமரியிலேருந்து அந்த டிவைஸ்க்கு போயிடும். ஸோ ஒரு டிவைஸ்க்கு எந்த மெமரி மேப்டு அப்படின்னு அதெல்லாம் இருக்கும் டேட்டா ஷீட்டில். நீ போய் உன் வேலை என்ன, டிவைஸ் டிரைவர் அந்த மெமரி பர்டிகுலர் மெமரியில் போய் டேட்டாவை போடணும். டேட்டா போட்டால் டேட்டா வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு போய் டேட்டா வெளியே போயிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் அ கம்ப்ளீட் சிஸ்டம் ஒர்க்ஸ்.